எனது அன்பானவர்களே, உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். நீதிமொழிகள் 3:5. நீங்கள் மனம் திருந்தி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். நம் கர்த்தர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 17:20. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆமேன்.